மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் என்பது தபால்காரர் தான் முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம். மாநில அரசுகள் தான் அதிகாரம் அதிகம் இருக்கிறது. அதை தபால்காரன் சொல்லி அந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது முதலமைச்சருக்கு அழகல்ல. வேற ஆனால் பாஜக கூட்டணியில மேலும் இந்த நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் நான் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அது அதனுடைய விருப்பம். முருகன் வேல் யாத்திரை வந்த மாதிரி அண்ணாமலை அதாவது இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் சரியா ஒரு வருஷம் இருக்கு. அதுல கடைசி 2 மாசம் தேர்தலுக்கே போயிடும். அதுக்கப்புறம் நாள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த எல்லா 7 கோட்டை வாரியா போயிட்டு இருக்கேன். இன்னையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாவட்ட வாரியா எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. எங்களுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் சந்திச்சு எல்லா அணிப்பிரிவு நிர்வாகிகளையும் சந்திச்சு பேசி என்ன பண்ண என்னுடைய முதல் நோக்கம் எல்லா பூத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சாலையோர வியாபாரிகளுக்கு வங்கி மூலமா மத்திய அரசு கடன் தொகை வழங்கிட்டு கடந்த 3 மாதம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா யாரு கிடைக்கலன்னு சொன்னா உடனடியாக வாங்கி கொடுக்குறது நாங்க பல ஆடுகளை கடை மக்கள் கடுமையாக அவதிப்படுறாங்க. இல்லை, அதுக்கு இன்னும் அதாவது அறநிலையத்துறை என்ன பண்ணணும்னா மலைக்கு மேலே எல்லாரும் அட் டைம்ல ஏறி போக முடியாது. அதுக்கு மிகப்பெரிய இன்னும் வசதியெல்லாம் ரோப் காரபத்தில் செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் அடுத்தாலையும் நிறைய திட்டங்கள் போட்டு அறநிலையத்துறையில் நிறைய பணம் இருக்கு. இன்னும் அடுத்த சைட்ல இருந்து ஏதாவது போடலாம்ங்கிறத வழி பார்க்கலாம். அடுத்த ஆட்சி வந்தோன்னா பார்த்துருவோம்.